எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்குது, நைனியோட பர்த்டே. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது. ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். நைனிக்கு வந்து ஒரு சின்னதாக கிஃப்ட் ஒன்று பண்ணோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சி தான் ஒன்று வாங்கினோம். அது என்னன்றது உங்களுக்கு அப்படியே விலாகில் போக போக சொல்கிறேன். அண்ட் அதே சமயம் ஒரு சில முக்கியமான விஷயமும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ உட்காந்து ரிலாக்ஸ்டாக பாருங்கள். செப்டம்பர் 15 தான் நைனியோட பர்த்டே. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க வீட்டுக்கு, நைனியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு வருவாங்க. ஸோ வீடை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கார்பெட்டு அப்புறம் இந்த விண்டோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி. அண்ட் அதே சமயம் அவளுக்கு லாஸ்ட் டைம் எங்கே நம்ம டெக்கரேட் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த கார்பெட் க்ளீன் பண்ணுற வேக்கம் மட்டும் இல்லைன்னா இந்த கார்பெட்டை தூக்க கூட முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக நிறைய பேர் வீட்டில் கார்பெட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்றது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு சில டைம். அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியே இருக்கும். சரி ஓகே, இப்போ என்ன பிரச்சனை, இது மேலே உட்காந்துக்கலான்னு கூட நிறைய டைமில் நாங்கள் உட்காந்துருக்கோம், அது மேலே உட்காந்து விளையாடி இருக்கோம். ஆனால் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது அப்பா இவ்வளோ அழுக்குலையாக உட்காந்துருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு வாரம் ஆகிட்டாலே போதும், அதுக்கு மேலே அது தாக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வேக்யூமில் வந்துட்டு வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரையாக போட்டுட்டேன், அதாவது அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சமாக லிக்விடில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு போட்டோன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக மாப் போடுற மாதிரி அப்படியே கார்பெட்டில் ஃபுல்லாக சக் பண்ணிடும். அந்த மாதிரி அதுவும் நல்லா தான் இருக்கும், ஃபுல் அழுக்குமே வந்துடும். ட்ரையாக போடும்போது அப்படியே இந்த டஸ்ட் எல்லாம் அப்படியே வீடு ஃபுல்லாக பறக்கும். நமக்கே ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் மாஸ்க் போட்டு அந்த டைம் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணும்போது மாஸ்க் தேவையில்லை, ஏன்னா அந்த டஸ்ட் அந்தளவுக்கு பறக்காது. இதில் கொஞ்சமாக லிக்விட் சேர்த்துருக்கேன், டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான். எது லிக்விட் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம க்ளீனிங் பண்ணுற லிக்விட் எது வந்தாலும் ஓகே தான். இந்த பிளேஸ் நான் உங்களுக்கு அப்படி நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். எவ்வளோ அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக மாப் போட்டு எடுத்ததும் நல்லா க்ளீன் ஆயிரும். இந்த வீட்டுக்கு வந்து அந்த கார்பெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது லாஸ்ட்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எடுத்து போட்டேன். பட் ஆனால் அந்தளவுக்கு அவ்வளோவா செட் ஆகலை அந்த இடத்துக்கு. நம்ம வந்து உட்காரவும் முடியல சாப்பிடும்போது. ஸோ உட்காந்து கார்பெட் மேலே தான் உட்காரணும், கீழெல்லாம் கொட்டும். அதனாலே வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் நைனி குட்டி வயசில் இருக்கும்போது எடுத்து போட்டேன்னா அதில் தான் நிறைய டைம் மூச்செல்லாம் போயிடுவா. நார்மல் தண்ணி ஊற்றிட்டா கூட நல்லா வேக்யூம் போட்டு சக் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் மூச்செல்லாம் போயிட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் திரும்ப கையெல்லாம் தூக்கி போட்டு இது க்ளீன் பண்ணவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொன்னால செம்ம வெயிட்டு. அதனால எடுத்து சுருட்டி மேலே போட்டேன். இந்த வீட்டுக்கு வந்து தான் இது அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி தானே இருந்தது, ஆனால் எவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா. யூஸ்வலாக கார்பெட்னாலே அழுக்கு சேர்ந்தான். பட் இருந்தாலும் நம்ம நடக்கிறோம், அதுவும் நைனி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அப்படியே ஓடி வருவாங்க, வெளில போய் விளையாடுவா, மண்ணு காலோட ஓடி வருவா. ஸோ இப்படியே எல்லா அழுக்கும் சேர்ந்து இந்த அளவுக்கு கருன்னு ஏதோ ட்ரைனேஜில் இருக்க மாதிரி இருக்குது. அதுலேயும் நான் இப்போலாம் நிறைய டைம் அது மேலே தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா இங்கே தான் டிவி இருக்குது, டைனிங் டேபிள் கிட்டே உட்காந்தா போர் அடிக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. இங்கே உட்காந்துனா டிவி பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் கொண்டு வந்து இங்கே கார்பெட் மேலே தான் உட்காந்துட்டு சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நைனிக்கு வந்துட்டு பர்த்டே நம்ம லாஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணோம்ல, வீட்டில் தான் பண்ணோம், வேறு எங்கேயும் வெளில போல். அதே இடத்துல இந்த டைமும் வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாமான்னு யோசித்தோம். சரி ஓகே பார்ப்போம், அந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அங்கே நின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் கூட இந்த சைடு நிற்க முடியும்னு சொல்லிட்டு உட்கார முடியும், நிற்க முடியும், என்னென்னா பண்ண முடியும். அதனால் அங்கே தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அங்கேயே பண்ணிக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணோம். பர்த்டே அன்றைக்கி டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ் இது எதுவுமே கொண்டு போய்ட்டு கீழே ரூம்குள்ளே போட்டு அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணோம், அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணுமோ அது அப்படியே தான் இருக்குது. நாங்கள் அதை கழட்டவே இல்லை. ஈவன் அந்த லைட்டு, அந்த ஒயிட் கலர் அந்த நெட்டட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்போம், அது கூட எதுவுமே நாங்கள் ரிமூவ் பண்ணவே இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கர்டன் க்ளோஸ் பண்ணி விட்டோம், அவ்வளோதான். மற்றபடி டஸ்ட்டு கூட ஆகவே இல்லை. 1 இயர் ஆச்சு, அப்படியே புதுசு மாதிரி இருந்தது. சரி ஓகே, மறுபடியும் எதுக்கு இதை வாங்கி நம்ம ஃபஸ்ட்லேருந்து டெக்கரேட் பண்ணணும். ஆல்ரெடி ஃபுல்லாக ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ண மாதிரியே இருக்குது. சரி அப்படியே நின்று ஒரு கேக்கை வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓகே பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் பர்த்டேவோட வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னாடி என்னென்ன இருந்துச்சு. அதாவது அந்த பர்த்டேலேருந்து இந்த பட்டர்ஃப்ளைலேருந்து எல்லாமே என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கும். அந்த லைட்ஸ் முதற்கொண்டு அங்கேயே தான் இருக்குது 1 இயராக. யாருமே அதை ரிமூவ் பண்ணவே இல்லை, டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை. மற்றபடி அந்த விண்டோ கிட்ட வந்துட்டு ரொம்ப டஸ்ட்டு, இந்த ஒட்டடை இது மட்டும் அதை மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் வேக்யூம் போட்டு எடுத்துட்டேன்.
அதான் நைனிக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர் இந்த டெக்கரேஷன்லாம் எதுவுமே தெரியலையா என்னன்னு தெரியல. பேக்ரவுண்டில் என்ன இருந்துச்சு எதுவுமே நோட் பண்ணல போல். அவள் நோட் பண்ணதெல்லாம் கேக்கும் இந்த பலூன் மட்டும்தான். இப்போ இதை நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு, அதாவது டெக்கரேட் பண்ணல, இதை ஸ்க்ரீனை இப்படி தள்ளிட்டு சும்மா லைட் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் போட்டு வச்சதும் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டா. தேங்க்யூ பிரியா அப்படின்னு சொன்னதும் எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. உண்மையிலேயே இவளுக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காளான்னு எனக்கே புரியல. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரி எது எப்படியோ அவள் பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆகி ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷம், அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஸ்க்ரீனில் விட்டேன். ஸ்க்ரீனில் மட்டும் கொஞ்சம் டஸ்ட் இருக்க மாதிரி இருந்தது கீழே. அது வாஷ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருவோம், இல்லைன்னா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணிட்டே இருந்தார், இது என்ன பர்த்டே செட்டாக, யாருன்னா வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம் போலயே, எப்பயுமே ரெடிமேட் செட் போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. இல்லை நீங்களே பார்க்குறீங்களா, யாராச்சும் சொல்லுங்கள், உண்மையிலே இதை பார்த்தா பழைய செட்டு மாதிரி இருக்கா, அதாவது பழசு முன்னாடி போட்டது எல்லா பேப்பரும் கிழிஞ்சி அந்த மாதிரி இருக்கா, இல்லை பார்க்க நீட்டாக இருக்கா பின்னாடி, இது மட்டும் சொல்லுங்கள். பழசாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா உடனே கண்டிப்பாக நான் வேறு வாங்கி மாட்டிடுவேன். இல்லை பார்க்க புதுசாக இருக்க மாதிரி தானே இருக்குது, இதில் என்ன உங்களுக்கு பழசாக தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையுமே என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான், பர்ஃபெக்ட். கரெக்டாக அந்த லைட்டை போட்டு விட்டேன்னா பர்ஃபெக்டாக ஒரு பேக்ரவுண்ட் ரெடி. அப்படியே இங்கே லைட்டாக 2-3 பலூனை மட்டும் கட்டிட்டு முன்னாடி ஒரு கேக்கை வச்சு நைனி கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுற வேண்டியதாக முடிஞ்சிச்சு. அப்புறம் வேறு என்னெல்லாம் டெக்கரேட் பண்ணலான்னு கேட்ட நைனிக்கிட்ட வந்ததும் வீடு ஃபுல்லாக பலூன் ஊதி போட்டுடணுமா, எங்கேயுமே கட்டலாம் வேண்டாமா, ஒட்டலாம் கூட தான், கீழே இருக்கணுமா, அப்போ தான் ஓடி ஓடி அது மேலே விழுந்து விளையாடுவாளாம். அப்புறம் அவளுக்கு ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இந்த பென்குயின் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பென்குயின் கேக் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாளா. அதான் சொல்லிட்டேன், நான் அந்தளவுக்குலாம் ப்ரோ பேக்கர் கிடையாதுமா, அதில் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், என்னால் முடிஞ்சது நான் உனக்கு இந்த டைம் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். பட் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி 2 டயர்லாம் பண்ண முடியுமான்னு தெரில, ஏன்னா டைமும் இல்லை. சண்டேவும் ஒரு மேரேஜ் இருக்குது, சாட்டர்டேவும் வந்து ஒரு ரிசப்ஷன் மேரேஜ் எல்லாமே இருக்குது. போய் அட்டன் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம கேக் செய்யணுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அதனால் சின்னதாக உனக்காக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி வீட்டில் க்ளீனிங் டிவைஸில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுவுமே ஒன்று, இந்த சோஃபா க்ளீனிங் தான். இதில் இருக்க சின்ன சின்ன மைனூட்டான டஸ்ட்டு கூட அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். நம்ம நிறைய டைம் இந்த ஃபோம் வாஷ்லாம் பண்ணுவாங்கள்ல, நான் அந்த வீட்டில் இருக்கும்போது கூப்பிட்டு பண்ணியிருக்கேன், அர்பன் கம்பெனியில் தான் நினைக்கிறேன். அங்கே தான் புக் பண்ணி ஒரு டைம் இந்த ஃபோம் வாஷ்லாம் பண்ணாங்க, நல்லா தான் பண்ணாங்க, தப்பு சொல்ல. பட் அது வந்து நம்ம இயர்லி ஒன்ஸு அந்த மாதிரி ஏதோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க டஸ்ட்டு நீங்கள் இதுவே இந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்துடும். நான் வந்துட்டு எடுத்து போட்டு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே கழட்டிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடணுமேன்றதுக்காக மேலேயே வச்சு எல்லா டஸ்ட்டும் சக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சில டைமில் இந்த மாதிரிலாம் வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும், இந்த வேலைன்னு கிடையாது, பொதுவாக எப்பயும் நமக்கு ஒரே மாதிரி ரொட்டீனாக தானே இருக்குது. காலைல எழுந்திரிச்சு சமைக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, லஞ்சு செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரே ஒரு ரொட்டீனாக போகவே என்னைக்காச்சும் ஒரு நாள் செம்ம டென்ஷன் ஆகிட்டு யாராச்சும் சும்மா வாங்கி கொடுத்தா கூட கடிச்சு வச்சிடும் போல், அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. நானும் ஒரு சில டைம் சரி இதெல்லாம் வேணாம், டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசித்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் மீறி ஒரு சில டைம் கோவம் வந்துடுது. எனக்கு நிறைய டைம் தோணும், ஒரு நம்ம தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமா, இல்லை எல்லாருமே இப்படி தான் கோவப்படுவாங்களா, அதாவது நார்மலாக கோவப்படுறது சொல்லலை, டெய்லி ஒரே மாதிரி ரொட்டீன் போயிட்டுருக்குன்னு சில டைம் ரொம்ப வந்துட்டு அப்படியே ஷடவுன் ஆகி உட்காந்துருவோம்ல, சேப்பா முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கா, அந்த டைமில் டென்ஷன் ஆவீங்களான்ற சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங்காக ஒரு ரிசப்ஷன் இருக்குது, அப்படியே போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் மேரேஜ் ஊரில் தான். ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இன்னும் பிளான்ஸ் எல்லாமே எடுத்து வெளில வச்சுருந்தேன், கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்கட்டும், 2 டேஸாக வெளியில், அதாவது வீக்லி 2 டேஸ் வெளியில், மீதி வந்துட்டு 5 டேஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. இன்டோர் பிளான்ஸாக இருந்தால் கூட அப்படி தான். ஸோ அதனால் எடுத்து வெளில வச்சுருக்கேன், மற்றது போயிட்டு வந்து தான் எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும். நம்ம எத்தனை தடவை தான் கூட்டி 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 விட்டாலும் இந்த நெல்லிக்காய் மரம் இருந்தாலே நிறைய குப்பை சேரும் போல். அது ஒரு சீசனில் வந்துட்டு அப்படியே மொத்த இலையும் கொட்டிகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கூட்டிகிட்டு வரமா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்படியே எல்லாம் கொட்டுது, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டினோன்னா அப்படியே கொட்டுது. அதனால் இது காலையில் கூட்டி விட்டது தான், அதுக்குள்ளே பார்த்தா எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள். அதாவது பர்த்டேக்கு வந்து வீட்டெல்லாம் வந்து என்னென்ன பண்ணணுன்னு ரெடி பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் நைனிக்கு வந்து ட்ரெஸ்ஸே எடுக்கவே இல்லை, இதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம்.
ஒன்று இல்லை 2 இல்லை, இங்கே இருக்க எல்லா பெரிய கடையுமே ஏறி இறங்கியாச்சு. அவளுக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. இது வேணாம் அது வேணாம், அவள் என்னமோ ஒரு மனசில் நினச்சிட்டு இருக்கா போல் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும்னு. அந்த மாதிரி அவளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே போடுவோம், இல்லைன்னா பர்த்டே அன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சோம். அவளுக்கு பிடிக்காத மாதிரி எடுத்துட்டுனா கண்டிப்பாக போட மாட்டான்னு எனக்கு தெரியும். போட மாட்டான் இன் சென்ஸ் அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப அடம் பண்ணுவாள். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லி அப்படி இப்படி நைஸ் பண்ணி போட வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி தான் நிறைய கடைக்கு போனோம். அந்த அன்னைக்கு அவங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வேறு. சரி போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்ததே நான் வந்துட்டு கரெக்டாக ஒரு 12 கிட்ட வந்தோம். 1:30க்குள்ளே முடிஞ்சிடுன்ற மாதிரி தான் போனாங்க. சரி கொஞ்சம் முடிகிற டைமில் போனதான் சீக்கிரமாக பார்த்துட்டு வர முடியும்ன்ட்டு போனால் அப்படியே அங்கேயே ஒரு 2:30 வரைக்கும் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. செம்ம க்ரௌடு போல். சரி ரொம்ப டைம் ஆகும்னு அப்படியே வெளில போயிட்டு இளநீ கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். எனக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு கேட்டாலே என்னமோ தெரியல, இப்பயுமே அந்த பயம் வருது. அதுலேயும் நான் வேறு பஸ்ஸில் தானே அனுப்புகிறேன். எனக்கு முன்னாடி ஸ்கூல்லலாம் நம்ம நேராக கொண்டு போய் விட்டுட்டு வரோம், அதனால் நமக்கு தெரியும் பேரண்ட்ஸ்லாம் யார், கிளாஸ் மேம்லாம் யாருன்னு. இப்போ நான் பஸ்ஸில் அனுப்புறதுனால நான் என்றைக்கு இங்கே அட்மிஷன் போட்டனோ அதுக்கப்புறம் சொல்லப்போனால் இன்றைக்கி தான் வரேன். நடுவில் வந்து ஒரு டைம் இந்த ஆனுவல் டே அப்போது வந்தேன், மற்றபடி வர எதுக்குமே நான் அந்த சைடு வந்ததில்லை. ஜென்ரலாகவே இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயம் வந்துடுங்க. அவெல்லாம் ஜாலியாக தான் இருக்கா. கேன்டீன் இத்தனை நாள் அவள் சொல்லும்போது நான் கூட வேறு மாதிரி ஏதோ இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் இந்த கடையை தான் கேன்டீன்னா போல் எனக்கு ஸ்கூல்லேருந்து. சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா பெருசாக இது ஒரு பிராண்டடாக கூட எதுவுமே வாங்கி வைக்கல. அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இது எப்படி பசங்களாம் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படி எப்படி மேம் கிட்டே கேட்டேன். கிட்ஸுக்கு வந்து அலோடு கிடையாது, மற்றபடி அதை பெரிய பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அதுவே இருந்தாலும் பசங்க தானே அங்கே வாங்கி சாப்பிட்றாங்க. உங்களுக்கு மில்க் பிக்கீஸ் தான் வாங்கி வைக்கிறாங்கன்னா அது அட்லீஸ்ட் அந்த பிராண்டாவது வாங்கி வைக்கலாம்ல. எதுவுமே இல்லை, ஏதோ சும்மா ஒரு டூப்ளிகேட் பிராண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது சொல்லப்போனால் எதுவுமே நல்லா இல்லை. அப்படியே அங்கே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நேராக கிளம்பி போத்தீஸ் தான் வந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இங்கே கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. இந்த டைம் கொஞ்சம் தீபாவளிலாம் வர்றதுனால கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குமோன்னு தான் நினச்சேன். பட் வந்துட்டு நைனுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு போனோடனே ஆனால் பாவாடை சட்டை எல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. எடுத்து வைக்கும் போதே ஓடிட்டு போயிட்டு அங்கேருந்து எனக்கு பாவாடை சட்டைலாம் வேண்டாம், இந்த பாவாடை சட்டை பக்கமே நான் நிற்காத, எனக்கு தேவையில்லைன்னு நான் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டேன் வம்புக்கடியாக. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு மைண்ட் செட்டில் என்னென்னா பர்த்டே எனக்கு வந்து பார்ட்டி வேறு தான் போடணும் அப்படின்ற மாதிரி என்னை பிடிச்சி தள்ளிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டா. தயவுசெய்து எதுவுமே பார்க்காத, எதுவும் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துகிட்டே தான் இருந்தா. பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி க்யூட்டாக அழகழகாக இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸும். அதை அட்லீஸ்ட் வச்சாது பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அப்புறம் இந்த என்ன காட்டன், கல்யாணி காட்டன்னு தெரியல, அந்த மெட்டீரியலை வந்துட்டு செட்டிநாடு காட்டன் போல் ஒரு சூப்பராக ஃப்ராக் மாதிரி ஒன்று இருந்துச்சு. சரி வச்சு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துப்போம். 400 ஒன்று போது இருந்துச்சு. சரி எங்கேயாச்சும் வெளில போனால் போட்டுப்பா, டான்ஸ் கிளாஸ்லாம் போனால் கூட நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக் கூட. அதனால் அதை மட்டும் தான் எடுக்க விட்டா என்ன. மற்றபடி போய் பார்ட்டி வேர்லாம் பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு கடை. இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய கடைக்கு போயிட்டோம், எங்கேயுமே செட் ஆகலை. போத்தீஸ் போனோமா, பக்கத்தில் வந்துட்டு இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் போனோமா, அங்கே இருக்க சென்னை சிக்ஸும் போனோமா. அதை வந்து நான் ஷூட் பண்ண எனக்குலாம் ஒரு டைம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுன்னா வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு தான் ஆகிட்டேன். அப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ் போனோம். அங்கே போயிட்டு ஒரு 2 ட்ரெஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அவளுக்கு பிடிக்கல. பட் அவளுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வந்துட்டு சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு இந்த பிங்க் ஒன்று இருக்குல்ல, இந்த ஃப்ராக் டால் போட்டிருக்குல்ல, அது வந்து பிடிச்சது. அதில் வந்து எல்லோ தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவளுக்கு அந்த பிங்க் தான் வேணுமா, பிங்க் வந்துட்டு இல்லை. சரி எனக்கு மட்டும் ஒரு டாப் எடுத்து அந்த பில்லை காமிச்சு வெளில வந்து மெஹந்தி போட்டுக்கலான்னு பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருந்தா. நான் வந்துட்டு அவளை போட்டுக்க வேணான்னு சொல்ல, அவள் 2 கையிலுமே ஆல்ரெடி மெஹந்தி இருக்குது. அப்போ தான் போட்டு 2 டேஸ் ஆச்சு. கேட்ட உடனே எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்றா. எனக்கு ஃபஸ்ட்லேருந்து போடுங்கன்னா எப்படி போடுவாங்க, மேலே இருக்கிறதெல்லாம் கச்சமுச்சுன்னு ஆயிரும்ல. சரி இன்றைக்கி நான் போட்டுக்கிறேன், நீ அதை அலைஞ்சதுக்கப்புறம் உன்னை கூட்டு வந்து நாங்கள் போடுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அப்படியே முறைச்சிட்டு உருன்னு இருந்தா. அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோவம், அழுகை எதையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வேறு வழியே இல்லை. அப்புறம் நானும் என்ன தான் பண்ண முடியும், வேஸ்ட்டாகவும் போக முடியாது. எனக்கு பெருசாக ஆசையே கிடையாது. முதல்ல ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணார், பேசாமல் இதை போட்டுக்கோ அப்படின்னார். அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார் 2 பேத்துக்கும் சண்டையை மூட்டி விட்டு. இல்லைன்னா நம்ம எப்பயுமே பசங்களை தான் ஃபஸ்ட்டு யோசிப்போம்ல, சரி நமக்கு என்ன அவ்வளோ தேவை, பசங்க போட்டுட்டு தான் யோசிப்போம். இல்லை நான் போடுவேன்னா அவள் கையில் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஆனால் அது வந்து போட்டதுக்கப்புறம் கிளாப் பண்ணு, ஹைஃபை கொடு, இப்படி அடிக்க வந்தால் அப்படி அடிக்க வந்தால் எப்படியாவது கையில் இருக்கிறத கழிச்சிடணும். அதை வந்து நான் தப்பு சொல்ல, இது எல்லா குட்டி பசங்களுக்கும் இருக்கிறது தான். இதே மாதிரி தான் நானுமே பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அதாவது நான் எப்போ பண்ணேன்னா
எங்களோட சித்தியோட மேரேஜ் அப்போ என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும் ரொம்ப கேவலமாக நின்றுட்டுருப்பேன் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு. ஏன்னா அவங்க நிறைய செயின் இதெல்லாம் போடுறாங்களா, நிறைய மேக்கப்லாம் பண்ணி நிறைய பூவெல்லாம் வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஓரமாக நின்று அழுதுட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஆல்பம்லாம் வேறு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருந்துச்சு. நடுவில் வந்தது வந்துட்டு இதுக்கு போயிருந்தோம் ஒரு நாள், ஜெயச்சந்திரன் இது முடிச்சுட்டு அடுத்த நாள் போனோம். ஸோ அப்போ எடுத்த ஷூட் தான் அது. ஜெயச்சந்திரனும் போனோம், அங்கேயுமே எதுவும் பிடிக்கல. அண்ட் ஒரு சில இடத்துல சைஸ் செட் ஆகலை. அப்புறம் வந்து வேளச்சேரியில் இருக்க சென்னை சில்க்ஸ் போனோம். ஃபைனலாக எனக்கு ஒரு ஃப்ராக் அங்கே பிடிச்சிருந்தது. பட் கொஞ்சம் லைட் கலராக தான் இருந்தது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல. அதாவது பார்க்குறவங்களுக்கே டயர்டாகிடும்னு நினைக்கிறேன். அப்பா இத்தனை இடத்துலையா போய் எடுத்தீங்க அப்படின்னு. நம்மளை வந்துட்டு நான்லாம் ரொம்ப தேவலாம் அதை பார்க்கும்போது தான் யோசித்தேன். நம்மளாம் எங்கேயாச்சும் போனால் ஓகே பிடிச்சிருக்கு போட்டு பார்த்து நம்ம கரெக்டாக இருந்தால் எடுத்துப்போம். ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா டிசைன் பெருசாக பார்க்குறோமோ இல்லையா, சைஸை தான் பெருசாக பார்த்து எடுக்கிறோம். பட் வேளச்சேரியில் இருக்க சென்னை சில்க்ஸில் வந்துட்டு எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது. அதாவது கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த லெஹங்கா, சோலி, அப்புறம் வந்து இந்த சராரா இந்த மாதிரி மாடல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பி இன்ஸ்டோர் வந்தோம். எனக்கு இன்ஸ்டோரில் நம்பிக்கையே கிடையாது துளி கூட. ஏன்னா நான் இங்கே கிட்ஸுக்கு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்காத மாதிரி தான் இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் எனக்கு சரி ஓகே அவங்க கேட்லாக் காமிச்சோடனே பார்ப்போம், 2-3 எடுத்து பார்ப்போம்னு நினச்சேன். இந்த க்ரீன் ஓரளவுக்கு பிடிச்சிது. ஆனால் வந்து நைனிக்கு பிடிக்கல. கேட்டால் எனக்கு பிடிக்கல, பர்த்டேக்கு போடுற மாதிரி இல்லை, பர்த்டேக்கு வரவங்க போட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா. அவள் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பிடிக்கல அப்படின்றத மூஞ்சிலே காமிச்சிருவா. அப்படியே உம்முன்னு உக்காந்துருந்தா. சரி இதெல்லாம் வைங்க, எனக்கு நல்லா கொஞ்சம் பவுன்ஸாக இருக்க மாதிரி ஃப்ராக் காமிங்க, நல்லா பெருசாக பர்த்டேக்கு போடுற மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சில சாய்ஸஸ்லாம் எடுத்து காமிச்சாங்க. பட் அதில் காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. பட் என்னை விட யாருக்கு பிடிக்கணுமோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நைனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக இந்த டார்க் மரூன் தான் எடுத்தோம். இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாப்பா எடுத்தாங்க பாக்ஸ். அப்போ எனக்கு இது ஓகே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே அப்பா ஃபைனலாக ஒன்று ஓகே பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் ஒன்று ட்ரை பண்ணோம். இது வரைக்கும் வாங்கினதில் மேலே தான் வச்சு பார்த்தோம். இதை மட்டும்தான் சரி போய் போட்டு பார்ப்போம் சைஸ் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்தோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, கரெக்டாக இருந்தது. அண்ட் அவளுக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு. அதாவது எனக்கு இப்போ தான் ஒன்று புரியுது, நானும் இப்படி தான் டார்ச்சர் பண்ணியிருப்பேன் எங்கள் அம்மாவான்னு. அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் இந்தளவுக்குலாம் பண்ண மாட்டேன், இத்தனை கடைலாம் ஏறி இறங்க மாட்டேன். எங்கே போனாலும் அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துடணும், பிடிக்காம ட்ரெஸ்ஸை நான் போடவே மாட்டேன் அப்படின்னு தான் அடம் பண்ணுவேன். பட் நம்மளதுலேருந்து கொஞ்சம் கூடமா நம்ம பிள்ளைக்கு இருக்காது. ஸோ ஃபைனலாக இதுதான் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்கோம். இதுதான் மேடமோட பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக இதுதான் போட்டுட்டு நான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி அந்த ஒரு சைடு வந்து ஸ்லீவ் வச்சா நல்லா இருக்குமோ நினச்சேன். பட் ஆனால் எனக்கு அங்கே தெரியல அதில் ஸ்லீவ் இருக்குன்னு. இருந்துச்சுன்னா நான் அங்கேயே ஆல்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பேன். பட் வீட்டுக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது உள்ளே 2 ஸ்லீவ் வச்சுருக்காங்க. அடப்பாங்க, இதை கொண்டு போய் நான் டெய்லர் கிட்ட கொடுத்தா அவங்க அழுவாங்க, இதெல்லாம் மிஷின்லேயே வராதுமா, தைக்க முடியாதுமா அப்படின்னு. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இன்னும் நான் கொண்டு போய் ஸ்லீவ் வைக்கல, ஒரு சைடு மட்டும் ஸ்லீவ் வச்சு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இன்ஸ்டோர் வரைக்கும் போயாச்சு. மேலே நம்ம செக்ஷன் போடலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போயிட்டு ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு ரெட் கலரில், அது மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். அதாவது வருஷம் ஒரு டைலாக் குடிச்சிடும். நான் வந்து இலவச இணைப்பு, நைனுக்கு எப்போல்லாம் பர்த்டே வருதோ அப்போல்லாம் எனக்கும் பர்த்டே வர மாதிரி இந்த டைலாக் நான் எல்லா வருஷமும் முடிச்சுப்பேன். ஏன்னா நம்மளும் அப்போ புதுசாக பிறந்து வரோம்ல, அதனால் அந்த டைலாக்கை சொல்லி காமிச்சு ஒரு ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணி வாங்கிடுவேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே நைனியோட டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்தோமா. அடுத்து அவளுக்கு கிஃப்ட்டு. ரொம்ப நாளாக யோசிச்சது தான், ஆல்ரெடி அவகிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ வந்து அவளுக்கு அது ரொம்ப குட்டி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வேறு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தால் அவளுக்கு சைக்கிள் வேணும்னு. ஆல்ரெடி சைக்கிள் வச்சுருக்காதான், இப்போ வந்து அது முட்டிலாம் இடிக்குதான், கால் மிதிக்கும் போது கால்லாம் வலிக்குதான். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாலாம், அது ரொம்ப குட்டி ஆகிடுச்சான். அதனால் இப்போ அடுத்த சைக்கிள், அதாவது அடுத்த சைஸ் வந்து கேட்டிருக்கா. சரி ஓகே இந்த கிஃப்ட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு போனோம். லாஸ்ட் டைமும் இந்த ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் தான் வாங்கணும், தாம்பரமில் இருக்குது. பட் இந்த டைம் இன்ஸ்டோரில் வாங்கினதுனால நம்ம பக்கத்துலேயே வேளச்சேரியில் இதே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்தோம். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது சைக்கிள், அவளுக்குமே கரெக்டாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப பெரிய பெரிய கிஃப்ட்டு அது இதுலாம் எனக்கு என்ன வாங்குறதுனே ஃபஸ்ட்டு தெரிலிங்க பசங்களுக்கு. அதனால் அவளுக்கு என்ன பிடிக்குதோ, அவளுக்கு என்ன கேட்குறாளோ அதை வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளை ரொம்ப பெரிய செலவுலாம் இழுத்து விட மாட்டாள். ஓரளவுக்கு அவளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவள் கேட்டு வாங்குவாள். அதனால் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு விட்டாச்சு. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் நீ கேளு, வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, அவள் கேட்டது சைக்கிள் மட்டும்தான். சரி கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தானே. சும்மா தேவையில்லாத விஷயத்த கேட்காம ஏதோ யூஸ்ஃபுல்லாக கேட்டதுனால ஓகே சொல்லிட்டேன். இதுவே கொஞ்சம் வளர்ந்து வீடியோ கேம்ஸ் அது இதுன்னு கேட்டேன்னா கண்டிப்பாக வாங்கி தர மாட்டேன்னு தான் சொல்லுவேன்.
நிஜமா இந்த சைக்கிள் வந்துட்டு நான் அவளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. எனக்கெல்லாம் வந்து 2 பேர் கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது 2 அக்கா எனக்கு சின்ன வயசில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிடிச்சி கற்றுக் கொடுத்தாங்க. அப்போல்லாம் ரெண்டலுக்கு தானே, ஒரு நாளைக்கு எடுத்தால் 1 மணி நேரத்துக்கு ₹1 நினைக்கிறேன். அப்போ கொடுத்து சின்ன சைக்கிள் குட்டி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தேன்னா அதில் தான் நான் வந்து சைக்கிள் ஓட்ட பழகிக்கிட்டேன். ஆனால் நைனிக்கு வந்துட்டு சைக்கிள் அந்த ஸ்டாண்டு சைடில் வந்து 2 வீல் இருக்கும்ல, சப்போர்ட்டிவ் வீலு, அதை வந்து எடுத்து விட்டதும் அவளே ப்ராக்டிஸ் பண்ணி அவளே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் யாருமே அவளுக்கு சைக்கிள் ஓட்ட பழகவே இல்லை. இப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கோம், இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவாளான்னு தெரியலன்னு தான் நினச்சேன். ஆனால் இதுவுமே பேலன்ஸ் பண்ணி சூப்பராக ஓட்டிட்டா. சரி ஓகே, அப்பா வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு முடிவே பண்ணிட்டோம். சரி வேளச்சேரியிலேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தான் யோசித்தோம். அப்புறம் வாங்கிட்டு அங்கேயே ஒரு ரேப்பிடோ புக் பண்ணி, ஆட்டோவில் தான் புக் பண்ணி அப்படியே அவர்கிட்ட வச்சு காட்டி அனுப்பிச்சாச்சு. அவரும் வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டார். எனக்கு இன்னொரு விஷயம்னா, இந்த ட்ரெஸ்ஸுக்கே நம்மளை இந்த அலைய விட்டாலே பின்னாடிலாம் ஒரு சில விஷயம்லாம் நம்மளை என்னென்ன வச்சு செய்ய போகிறாலோ தெரிலன்னு தான் தோணுச்சு. அதாவது குட்டி வயசில் இருக்கும்போதெல்லாம், குட்டி வயசுனா என்ன, போன வருஷம் பர்த்டே வரைக்குமே நம்ம என்ன வாங்குகிறோமோ அதை அழகாக போட்டுட்டு ஓகே எல்லாமே பிடிச்சிருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டான். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லாவே விவரம் தெரிய ஆரம்பிச்சிட்டான்னு தெரில. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதான் அவங்க அப்பாவுமே புலம்பிட்டு இருந்தார், ட்ரெஸ்ஸுக்கே இந்த அலையணுமே, பின்னாடி மாப்பிள்ளெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி அலைய போகிறோன்னு தெரியல. சொன்னால் அந்த வேலையெல்லாம் அவள் கொடுக்கவே மாட்டா, கஷ்டப்படாதீங்க அப்படின்ட்டு. எனக்கு டக்குன்னு என்னோடய பர்த்டே டைம் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் என் அண்ணனுக்கோ தம்பிக்கோ அதில் ட்ரெஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது பர்த்டே வந்துச்சுன்னா. ஆனால் எனக்கு எல்லா வருஷமும் ஒரு ட்ரெஸ் இருந்துடணும், எப்படியாச்சும் எனக்கு இருந்துடணும். அதனால் ஊருக்கு முன்னாடி போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் நான் பர்த்டேக்கு மட்டும். அதே மாதிரி நான் சின்ன வயசில் கேக்கெல்லாம் கட் பண்ண ஞாபகமே இல்லை. எனக்கு பெருசாக அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. முதல்ல வாங்கினோம் அப்படின்னு சொன்னாலே நான் இல்லை, எனக்கு கேக்கே வேண்டாம், சும்மா சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா என் பர்த்டே தான் மேலே வரும்ல, எல்லாமே லீவ் டைமில் தான். நான் மட்டும் வீட்டில் கட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் எல்லா வருஷமும் அப்படின்னும் போது பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை எனக்கு. ஆனால் காலையில் வந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும், அது மட்டும்தான் என் பர்த்டேக்கு எனக்கு எப்பயும் தோன்றுது. இப்போ வரைக்குமே நான் மெயினாக அதான் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கேக்கெல்லாம் வாங்கி எனக்கு கட் பண்ண, எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்கவுங்க ஆசைக்கு அவங்க பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை அப்படி நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். அது லாஸ்ட் டைம் பர்த்டேக்கு வந்து பாண்டிச்சேரி போயிருந்தோமா, அப்போயே வந்துட்டு நான் சொல்லிட்டேன், கேக்கெல்லாம் தயவுசெய்து எங்கேயுமே வாங்காதீங்க, சாப்பிடவே முடியாது. அதனால் ஒரு குட்டி கப் கேக் மட்டும் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டோம். வயசாக எங்கே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வரமாட்டேங்குது பர்த்டே மேலே. நைனிக்கு இப்போ தான் வாயில் இருக்க பல்லு மொத்தம் தெரியுது. அவளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கையில் நம்ம இங்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் இங்கே வாங்கலாமா இல்லை நம்ம ஏரியா பக்கம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தாரா. அவளுக்கு வந்து உள்ள பயம் வந்துச்சு, ஐயையோ வாங்கி தர மாட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா அவளோட பீதி அவன் மூஞ்சிலே தெரிஞ்சுது. ஆனால் கடைசியாக ஃபைனலாக பண்ணி இது கொண்டு போய் இது சரி பண்ணி பெல்லெல்லாம் வைக்கும்போது தான் அவளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்தது, ஓகே இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், என்ன தான் இந்த பிங்க்கு எங்கே போய் பார்த்தாலும் பிங்க்கு தான். அது ரொம்ப ஃபேன்சி கலராக ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த யூனிகார்ன் வாங்கினாலும் பிங்க்கு, சைக்கிள் வாங்கினா பிங்க்கு, ட்ரெஸ் வாங்கினா பிங்க்குன்னு எல்லாமே பிங்க்கு தான். நைனோட வார்ட்ரோப் திறந்துன்னா பிங்க்கு ட்ரெஸ் தான் அவட்ட நிறைய இருக்கும். நான் இந்த டைம் சொல்லிட்டேன், லாஸ்ட் டைம் வாங்கின சைக்கிள் ஃபுல் பிங்க்கில் தான் இருக்குது, தயவுசெய்து ஒரு மாதிரி எல்லோ, இந்த ப்ளூ, அதாவது அக்வா ப்ளூ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி கலராக வாங்கடி, நல்லாயிருக்கும்டி, பிங்க்கே வாங்காதடி, போர் அடிக்குது பார்த்து அப்படின்னு. ஆனாலும் இங்கே வந்துட்டு பிங்க்கு தான் எடுத்தா. பிங்க்கு பட் நல்ல வேலை கூட ப்ளூ இருக்கிறதுனால சரி ஓகே பொழைச்சிப்போ, ரெண்டுமே சேர்ந்து வரதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்ட்டு. ஆனால் இதுலேயே வந்து ப்ளூ ரெட்டு, ப்ளூ எல்லோ இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பிடிக்கல மேடம்க்கு, பிங்க்கு ப்ளூ தான் பிடிச்சிருக்கான். அப்புறம் வாங்கும்போதே அந்த அண்ணா நின்று சொல்லிகிட்டே இருந்தாங்க நைனிக்கிட்ட, ஸ்லோவாக ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டக்கூடாது, ஸ்பீட் பிரேக்கர்லாம் போனால் 2 பிரேக்கும் பிடிச்சிட்டு ஸ்லோ பண்ணி ஓட்டணும், ஒரு பிரேக் பிடிச்சினா நீ முன்னாடி விழுந்துடுவே இல்லை பின்னாடி ஸ்கிட் ஆகிடும் அப்படின்னு ஒவ்வொரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். அவளும் சரி ஓகே தான் கேட்டு வந்தா. நம்மளாம் அந்தந்த அட்வைஸை அப்பப்போ கேட்குறதோட சரிப்பா, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா எப்படி நம்மளே ஃபாலோ பண்ணுறது கிடையாது இந்த வயசில், அவங்க எப்படி பண்ணுவாங்க, எப்படா அந்த சைக்கிள் எடுத்து அங்கே ஓட்டுவோம் தான் அவள் கிளம்புனா. வீட்டில் இருந்து அதுவும் இந்த ஆட்டோவில் நம்ம வர சொல்லி புக் பண்ணதும் அவள் பண்ண அனுப்புறதுக்கு பாருங்கள், நானும் ஆட்டோலேயே வரேன், ஆட்டோலேயே உட்காந்துட்டு போகிறேன், அந்த அங்கிள் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாரா என்ன பண்ணுறதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. அந்த ஆட்டோனாவே என்ன சொல்லிட்டாரு, அம்மா உன் சைக்கிளை பத்திரமா கொண்டு வந்து உன் வீட்டில் கொடுத்துறம்மா, நீ அது வரைக்கும் புலம்பாதம்மா, தயவுசெய்து பத்திரமா நீ போ முதல்ல வீட்டுக்கு, நீ வந்து பயப்படாமல் போ, நான் கொண்டு வந்துடுறேன் பின்னாடின்னு சொல்லிட்டு வந்தார். நாங்கள் வேறு வந்துடுவோம், பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வரா, எங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வேறு ரூட்டில் வந்துட்டோமா, அவருக்கு மேப் வேறு ரூட்டில் போட்டு கொடுத்துட்டோம், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கு.
அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில, புலம்பிக்கிட்டே வந்தா. அப்புறம் வீட்டில் அந்த ஆட்டோ உள்ளே வந்தது தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா வீட்டுக்கு வந்துருச்சுன்னு. அந்த ஆட்டோனவே போதுமா பத்திரமா சைக்கிள் கொண்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு தான் போனார். பொதுவாக ஒரு வண்டி சைக்கிள் எது வாங்கினாலும் நம்ம போயிட்டு கோயில் நின்று லைட்டாக ஒரு பூஜையை போட்டு தானே வருவோம். அதை சொன்னால் வந்துட்டு அப்பாவும் கேட்கல பொண்ணும் கேட்கல. கோயிலில் போயிட்டு லைட்டாக ஒரு பூஜை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சில அடுத்த நாள் காலைல போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க. சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் போகணும், இன்னும் பூஜை தான் பண்ணவே இல்லை. அப்படி கோயிலில் போயிட்டு வச்சுட்டு லைட்டாக அப்படி பூவெல்லாம் வச்சு லைட்டாக பொட்டெல்லாம் வச்சுட்டு லைட்டாக ஒரு பூஜையை போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னேன். ஊட்டி வீல்லாம் அழுக்காய்க்கிறாதடி, பர்த்டே அன்றைக்கி உனக்கு போலாம் கட்டி சர்ப்ரைஸாக கொடுக்குறேன் அப்படின்னேன். அதுக்கு தான் அவள் இப்போ ரோட்டில் போகாமல் நான் சைக்கிள் பறந்தா போகுது அழுக்காகாமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால். சரி இதுக்கு மேலே நம்மளால் பேச முடியாது, பட் பர்த்டே அன்றைக்கி தொடச்சி கொடு, போலாம் கட்டி அழகாக வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவ்வளோதான், வீட்டுக்கு எப்போ வரும் நீ வெயிட் பண்ணிட்டே இருந்தால் இதுக்காக தான் வெயிட் பண்ணாவ. வண்டி எட்ராஸ்ன்ற மாதிரி எடுத்து ஓட்ட ஆரம்பித்தா. அப்புறம் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து நைட்டு இது எத்தனை மணிக்குன்னா ஆக்சுவலாக 11 மணிக்கு அந்த டைமில் உட்காந்துட்டு எல்லாம் முழிச்சு விளையாடிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் வேறு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சைக்கிளை வச்சு மெஷர்மெண்ட் வேறு, யார் சைக்கிள் ஹைட்டாக இருக்குது, ஒன்று ஹைட்டாக எந்த ஹைட்டானு. அப்பா முடியலடா சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கெல்லாம் சின்ன வயசு ஞாபகம் தாங்க. எனக்கெல்லாம் பர்த்டேக்கெலாம் எந்த கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்தது கிடையாது, ஞாபகமே கிடையாது. முதல்ல கிஃப்ட்டுன்றதே வீட்டில் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் நமக்கு ஏதாச்சும், அதாவது வீட்லேயே நமக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களா பர்த்டே அப்போன்னு. ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறோம், கேக்கு சாக்லேட்டு இந்த மாதிரி தான் சரி, மற்றபடி இந்த கிஃப்ட்டு ட்ரீட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருக்காது. ரொம்ப ரேர் தான், ஏதாவது ஒரு வீட்டில் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம், பட் எங்கள் வீட்டில் கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணனோட பர்த்டே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனோம். ஏன்னா அப்போது வந்து 12th 11th தெரியல, அப்போ தான் எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் சரி வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டு போனார். மற்றபடி நம்ம பர்த்டேலாம் ரொம்ப எம்டியாக போனாலும் ஒரு மாதிரி மெமரபுளாக தான் இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பை பை.